வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து ஈரான் பாரிய தாக்குதல். ஈரான் போரை முடிவு கொண்டுவர இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஒரு வார அவகாசம். லெபனானில் தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் 8 பேர் உயிரிழப்பு, பலர் படுகாயம். ஈரானின் ஆயிரக்கணக்கான இலக்குகள் தகர்ப்பு. லெபனானுக்கு 37 பில்லியன். அமெரிக்க தாக்குதலில் உயிரிழந்த ஈரான் மாணவர்களின் குடும்பங்களுக்கு சீனா நிதியுதவி. சவுதி அரேபியாவால் 56 ட்ரோன் தாக்குதல்கள் முறியடிப்பு. ஈரானில் இதுவரை 1444 பேர் உயிரிழப்பு. ஆந்திராவில் நச்சு ரசாயனம் கலந்த பாலை குடித்ததில் 13 பேர் உயிரிழப்பு. பாகிஸ்தான் கடற்படையின் பாதுகாப்பில் கராச்சி வந்த எண்ணெய் கப்பல்கள். பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் தாக்குதல், ஆப்கான் குற்றச்சாட்டு தொடர்பான விரிவான செய்திகள். வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து 1 மணி நேரத்துக்குள் 3 தொடர்ச்சியான ஏவுகணை அலைகளை ஈரான் தொடர்ந்துள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறிப்பாக வடக்கு இஸ்ரேலின் கலிலி பகுதியில் உள்ள ஒரு கிராமத்தை ஈரானிய ஏவுகணை தாக்குதலில் 59 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் வெளியான அறிக்கையின்படி வெள்ளிக்கிழமை அதிகாலை 1 மணி நேரத்துக்குள் வடக்கு இஸ்ரேலை குறிவைத்து நடத்தப்பட்ட ஈரானிய குண்டுவீச்சின் 3வது அலையின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. மற்றொரு சம்பவத்தில் ஹைபா நகரின் கிரியாட் டிவோன் பகுதியில் உள்ள ஒரு கட்டிடம் தாக்குதலால் சேதமடைந்ததாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. முன்னதாக இஸ்ரேலிய ராணுவம் ஒரு அறிக்கையில் மத்திய மற்றும் வடக்கு இஸ்ரேலிய ஈரானிய ஏவுகணைகளின் சராமரியான தாக்குதலை இடைமறிக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் வான்வழி தாக்குதல்கள் சைரன்கள் ஒலித்ததாக கூறப்படுகிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது ராணுவ தாக்குதலை நடத்தி வருகின்றன. இதில் ஈரானிய உச்ச தலைவர் அலி கமேனி மற்றும் பாதுகாப்பு அதிகாரிகள் உட்பட பலர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடனான போருக்கான மதிப்பீட்டில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையே குறிப்பிடத்தக்க வேறுபாடு இருப்பதாக அமெரிக்க தாக்குதல் நகர்வுகளை மேற்கோள் காட்டிய அறிக்கை வெளியாகியுள்ளது. ஈரானில் ஆட்சி மாற்றம் விரைவில் நடைபெற வாய்ப்பு குறைவென்றும் அதற்கு நிலைப்படை இராணுவ தலையீடு அல்லது பெரிய அளவிலான உள்நாட்டு போராட்டங்கள் மீண்டும் எழுவது போன்ற சூழ்நிலை தேவைப்படும் என அமெரிக்க தரப்புகள் கூறிய நிலையில் இந்த விடயம் அடிக்கோடிட்டு காட்டப்பட்டுள்ளது. இதனை சில இஸ்ரேலிய ஊடகங்களும் விளக்கியுள்ளன. அமெரிக்காவை தளமாக கொண்ட இஸ்ரேல் மற்றும் உலகளாவிய யூத சமூகங்கள் தொடர்பான செய்திகளும் இதனை கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு வாரம் அவகாசம் கொடுத்து போரை விரைவில் முடிக்க வேண்டும் என அழுத்தம் கொடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இது எண்ணெய் விலை உயர்வு, உலக சந்தை அழுத்தம் போன்ற காரணங்களால் எனினும் அமெரிக்கா அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இது உறுதிப்படுத்தப்படவில்லை. அமெரிக்க நிர்வாகம் இந்த மோதல் எண்ணெய் விலைகள் மற்றும் உலகளாவிய பொருளாதாரத்தின் மீது ஏற்படுத்தும் தாக்கம் குறித்து அதிகமாக கவலைப்படுகின்றது. அதே சமயம் இஸ்ரேல் தனது ராணுவ நடவடிக்கைகள் முக்கிய முன்னேற்றங்களை பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகிறது. தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். தெற்கு லெபனானில் சிடோன் பகுதியில் அல் ஃபுவார் என்னும் இடத்திலுள்ள குடியிருப்பு கட்டிடம் ஒன்றை குறிவைத்து நேற்றைய தினம் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த வான் தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்துள்ளதோடு 9 பேர் படுகாயமடைந்துள்ளதாக நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த தாக்குதலால் குடியிருப்பு கட்டிடம் பலத்த சேதம் அடைந்துள்ளதோடு மீட்புப் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான ஆபரேஷன் எபிக் பியோரே ராணுவ நடவடிக்கை தொடங்கிய கடந்த 12 நாட்களில் சுமார் 6000 இலக்குகளை தாக்கி அளித்துள்ளதாக அமெரிக்காவின் மைய கட்டளை தலைமையகம் தெரிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய இந்த ராணுவ நடவடிக்கையில் ஈரானின் பாதுகாப்பு கட்டமைப்புகளை சிதைப்பதே நோக்கம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதில் 60 கப்பல்கள் மற்றும் 30 கன்னிவெடி வைக்கும் கப்பல்கள் உட்பட மொத்தமாக 90 ஈரானிய கடற்படை கலன்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதன்முறையாக ஈரானின் கன்னிவெடி தயாரிக்கும் தொழிற்சாலைகள், ஆயுத கிடங்குகள் மற்றும் கன்னிவெடி வைக்கும் கப்பல்களை இலக்கு வைத்து அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்தியுள்ளன. ஈரானிய ஆட்சியின் பாதுகாப்பு இயந்திரத்தை முடக்குவதே இந்த தாக்குதலின் முதன்மை நோக்கம் என்றும் அச்சுறுத்தலாக தெரியும் இடங்களுக்கு முன்னுரிமை அளித்து தாக்குதல் நடத்தப்படுவதாகவும் ஷென்காம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்புல்லா அமைப்பினரிடையே தீவிரமடைந்துள்ள மோதல்களால் பாதிக்கப்பட்டுள்ள லெபனான் சிவிலியன்களுக்கு $37 மில்லியன் அதிகமான மனிதாபிமான உதவியை வழங்க கனடிய அரசாங்கம் முன் வந்துள்ளது.
சர்வதேச அபிவிருத்திக்கான ராஜாங்க செயலாளர் ரந்தீப் சாராய், வெளிவிகார அமைச்சர் அனிதா ஆனந்த் மற்றும் குடிவரவு அமைச்சர் லீனா தியாப் ஆகியோர் இந்த அறிவிப்பை வெளியிட்டனர். இந்த நிதி ஐக்கிய நாடுகள் சபையின் முகவர் நிலையங்கள், செஞ்சிலுவை சங்கம் மற்றும் ஆக்ஸ்ஃபாம் கியூபெக் போன்ற அமைப்புகளின் ஊடாக லெபனான் மக்களுக்கு கொண்டு சேர்க்கப்பட உள்ளது. உணவு, சுத்தமான குடிநீர் மற்றும் தற்காலிக தங்குமிடங்கள் வழங்கப்பட உள்ளதாகவும், மோதல்களால் சேதமடைந்துள்ள மருத்துவ வசதிகள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகளை மீளமைக்க உதவி செய்யப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மோதல் லெபனான் மக்கள் மீது பெரும் சுமையை ஏற்படுத்தியுள்ளது எனவும், அவர்கள் தங்களின் விருப்பத்துக்கு மாறாக இந்த வன்முறைக்குள் இழுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அனிதா ஆனந்த் கவலை வெளியிட்டுள்ளார். பிப்ரவரி இறுதியில் போர் தொடங்கியதிலிருந்து சுமார் 7 லட்சம் முதல் 8 லட்சம் வரையிலான மக்கள் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் லெபனான் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அமெரிக்கா, இஸ்ரேல் இரு நாடுகளும் இணைந்து ஈரானில் உள்ள பாடசாலை மீது நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்ட மாணவர்களின் குடும்பங்களுக்கு ரூபாய் 1.84 கோடி நிதியுதவி வழங்குவதாக சீனா தெரிவித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலில் 150க்கும் அதிகமான மாணவர்கள் உயிரிழந்ததோடு 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இது தொடர்பில் பேசிய சீன வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவிக்கையில், ஈரான் ஆரம்ப பாடசாலை மாணவர்கள் உயிரிழந்ததற்கு சீனா ஆழ்ந்த இரங்கங்களையும் அவர்களது குடும்பங்களுக்கு அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. இத்தாக்குதலுக்கு ஈரான் செஞ்சிலுவை சங்கத்துக்கு சீன செஞ்சிலுவை சங்கத்திலிருந்து 1.84 கோடி ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படுகிறது. மனிதாயமான உணர்வின் அடிப்படையில் ஈரான் மக்களின் சிரமங்களை போக்கும் விதமாக சீனா தொடர்ந்து தனது ஆதரவை ஈரானுக்கு வழங்க தயாராக உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா மீது நடத்தப்பட்ட 56 ட்ரோன் தாக்குதல்கள் இடைமறிக்கப்பட்டதாக நாட்டு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத்தில் உள்ள உயர் பாதுகாப்பு ராஜேந்திர பகுதியும் அடங்குகின்றன. இந்த தாக்குதலை நடத்தியது யார் என்பது தொடர்பான தகவல்கள் வெளியாகவில்லை. அதே நேரம் நேற்று மாலை நடத்தப்பட்ட 53 ட்ரோன் தாக்குதலும் 5 பிளாஸ்டிக் ஏவுகணை தாக்குதலும் முறியடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீதான அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதலில் இதுவரை குறைந்தது 1444 பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு 18,551 பேர் காயமடைந்துள்ளதாக ஈரானின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தின் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் கலப்பட பால் குடித்ததில் 13 பேர் உயிரிழந்ததோடு 11 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி அப்பகுதியில் உள்ள முதியவர்களுக்கு சிறுநீர் கழிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும், வயிற்று வலி, வாந்தி, சிறுநீரக செயலிழப்பு ஆகிய பிரச்சினைகள் எழுந்துள்ளன. தொடர்ந்தும் ஒவ்வொருவராக வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவர்களின் இரத்த மாதிரிகள், அவர்களுக்கு வழங்கப்பட்ட பால், தயிர் ஆகியன தடயவியல் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. விசாரணையில் எத்திலீன் கிளைக்கால் எனும் நச்சு ரசாயனம் கலந்த பாலை குடித்ததாலேயே இப்பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டது. இந்நிலையில் பாலை விநியோகித்தவரை போலீசார் திடீரென கைது செய்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து பாகிஸ்தானின் கராச்சிக்கு துறைமுகம் வந்த 2 எண்ணெய் கப்பல்களுக்கு பாகிஸ்தான் கடற்படை பாதுகாப்பு அளித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் படைகளுக்கு ஈரானின் படைகளுக்கும் இடையிலான போரால் எரிபொருளுக்காக வளைகுடா நாடுகளை சார்ந்துள்ள பாகிஸ்தான் உட்பட பல்வேறு நாடுகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் ஐக்கிய அரபு அமீரகத்தின் புஜாரா நகரத்தில் இருந்து பாகிஸ்தானின் கராச்சி துறைமுகம் வந்த 2 எண்ணெய் கப்பல்கள் மீது தாக்குதல் நடைபெறாமல் தடுக்க பாகிஸ்தான் கடற்படைக்கு சொந்தமான கப்பல்கள் பாதுகாப்பு அளித்துள்ளது. ஆபரேஷன் மொஹாபிஷ் உல் பஹ்ர் என பெயரிடப்பட்டுள்ள இந்த ராணுவ நடவடிக்கை மூலம் 100 மில்லியன் மற்றும் 120 மில்லியன் லீட்டர்கள் அளவிலான எண்ணெயை கொண்டு வந்த கப்பல்கள் பத்திரமாக பாகிஸ்தான் வந்து சேர்ந்ததாக கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த நடவடிக்கையானது ஹோர்முஸ் நீரிணையை கடக்கும் போது கப்பல்களுக்கு பாகிஸ்தான் கடற்படை பாதுகாப்பு அளிப்பதாகவும் கருதப்படக்கூடாது என அந்நாட்டு அரசு விளக்கம் அளித்துள்ளது. பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் குழந்தைகள் உட்பட பொதுமக்கள் 4 பேர் பலியானதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இடையே பல மாதங்களாக எல்லை தாண்டிய தாக்குதல் நீடித்து வந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் மீது நேரடியாக போர் தொடுப்பதாக பாகிஸ்தான் சமீபத்தில் அறிவித்திருந்தது. இந்நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் காபூல் மற்றும் ஹாந்த் நகரில் நள்ளிரவு நடத்திய வான்வழி தாக்குதலில் ஒரு குழந்தை உட்பட பொதுமக்கள் 4 பேர் பலியானதாகவும் 15 பேர் காயமடைந்ததாகவும் ஆப்கானிஸ்தான் தலிபான் அரசு தெரிவித்துள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.